வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 6/12/2023 இந்திய பங்கு சந்தை மற்றும் வணிக செய்திகளை பார்க்கலாம். இன்றைக்கும் இந்திய பங்கு சந்தைகள் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்தவரை 82 புள்ளிகள் ஏற்றத்துல 20,937 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்தவரை 357 புள்ளிகள் ஏற்றத்துல 69,653 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 177 புள்ளிகள் இறக்கத்துல 46,834 க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி ஐடி பொறுத்தவரை 543 புள்ளிகள் ஏற்றத்துல 33,022 க்ளோஸ் ஆயிருக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் 2.08% ஏற்றத்துல 13.74 க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83.34 க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50ல இன்றைக்கு 30 நிறுவனங்கள் ஏற்றத்திலும் 20 நிறுவனங்கள் இறக்கத்திலும் முடிவடைஞ்சிருக்கு. நேற்றைய மாதிரி இன்றைக்கும் அதானி குழுமத்தில் அடானி டோட்டல் கேஸ், அதானி கிரீன் இந்த இரண்டு நிறுவனங்களும் இன்றைக்கும் அப்பர் சர்க்கியூட் பிரைஸாவே 20% ஆப்ல முடிவடைஞ்சிருக்காங்க. நிப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா விப்ரோ, எல்டிஐ, மைட்ரி, ஐடிசி, எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன், டிசிஎஸ். இன்றைக்கு டாப் கெய்னர்ஸ் மோஸ்ட்லி 4 நிறுவனங்களுமே ஐடி செக்டாரா தான் இருக்கு. ஏன்னா ஐடி செக்டார் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஏற்றத்துல இருந்துச்சு. டாப் லூசர்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கு சுகர் நிறுவனங்களாக இருந்துச்சு. பல்ராம் சினி உட்பட நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கு டாப் லூசரா இருந்தாங்க. நிப்டி 50ல டாப் லூசர்ஸ் பாத்தீங்கன்னா அடானி என்டர்பிரைசஸ், ஏச்சர் மோட்டார்ஸ், சிப்லா, என்டிபிசி, அல்ட்ராடெக் சிமெண்ட் இருந்தாங்க. அன்யூசுவல் பாசிட்டிவ் வால்யூம் அட்டானி போர்ட்ல 175% இருக்குது. இன்றைக்கு லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் ஸ்டாக் நான் அப்லோட் பண்றேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு டிவிடெண்ட் போனஸ் எந்த நிறுவனத்திலும் இல்ல. எஃப்ஐக்கள், டிஐக்கள் டேட்டாஸ் இன்னைக்கு இந்த நேரம் வரைக்கும் இன்னும் வெளியிடல. எக்ஸ்சேஞ்சில இருந்து ஒன்ஸ் வெளியிட்டதும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுறேன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்ட பொறுத்தவரை ஒரு அவுன்ஸுக்கு $2039.55 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை ஒரு அவுன்ஸுக்கு $24.46 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI crude oil பொறுத்தவரை ஒரு பீப்பாய்க்கு $71.7 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Brent crude oil பொறுத்தவரை ஒரு பீப்பாய்க்கு $76.53 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகரங்கத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் 5,815 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நேற்றைய விலை விட 35 ரூபாய் குறைவு. ஒரு சவரனை பொறுத்தவரை 46,520 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் சுத்ததங்கத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் 6,344 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன பாத்தீங்கன்னா, போப்ஸ் பத்திரிகை உலக நாடுகள்ல டாப் 10 ஜிடிபிகளை வந்து வரிசைப்படுத்திருக்காங்க. அதுல யூஎஸ் பாத்தீங்கன்னா $24,954 பில்லியன் முதலிடத்திலையும், சீனா $17,786 பில்லியன் இரண்டாவது இடத்திலையும், ஜெர்மனி $4,430 பில்லியன் மூன்றாவது இடத்திலையும், $4,231 பில்லியன் நான்காவது இடத்திலும், $3,730 பில்லியன் இந்தியா 5வது இடத்திலையும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகளுடைய உள்நாட்டு உற்பத்தியின் அளவீடு தான் இந்த ஜிடிபிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிப்டி 50 நிறுவனங்கள்ல சிப்லா நிறுவனம் தான் மிகப்பெரிய லேக்கா இருக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. கடந்த 3 மாதங்கள்ல நிப்டி 50 பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண பிறகு சிப்லா நிறுவனத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 2.5% மேல வீழ்ச்சியில தான் இருக்காங்க. டாடா பவர் நிறுவனம் ஆல் டைம் ஹைல இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் லுக் கொடுத்திருக்கிறதுனால அந்த நிறுவனம் பாசிட்டிவ் சைடுல போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த ஹை போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டாடா ஸ்டீல், ஏச்சர் நிறுவனங்களுக்கு டவுன் கிரேட் கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா ஏச்சர் நிறுவனத்துக்கு சிஎல்எஸ்சி டவுன் கிரேட் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏச்சர் நிறுவனத்தினுடைய ஷேரோடைய விலை ஓவர் வேல்யூஷனா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ ஏச்சர் நிறுவனத்தை ஹோல்ட் பண்றவங்க கொஞ்சம் போர்ட்போலியோ செக் பண்ணிக்கோங்க. HCL நிறுவனம் ஆல் டைம் ஹைல இருக்காங்க. ஏவியேஷன் எக்ஸ்போ நடக்க போகுது. சோ அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனும் இந்த ஹைக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இந்த ஒரு ஆண்டுல மட்டும் HCL நிறுவனம் 111% வளர்ச்சியில் இருக்கதா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. சன்ஃபார்மா நிறுவனம் சில நிறுவனங்களை அக்வயர் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏறத்தாழ $15 மில்லியன் அந்த ரெகுலேட்டரிக்காகவும், அதே மாதிரி அந்த நிறுவனங்களுடைய அக்குமுலேட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய ராயல்டிக்காகவும் செலவிட்டு இருக்கதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஐடி நிறுவனங்கள்ல முக்கியமான நிறுவனமான விப்ரோ 3 சோப் நிறுவனங்களை கையகப்படுத்திருக்கதா ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஐடி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு வளர்ச்சி மிக குறைவா இருக்கு. இந்த சூழல்ல சோப் நிறுவனத்தை அவங்க கையகப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ், அதாவது பல்ப் உட்பட நிறைய பொருட்கள் அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கிறதும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரியும் நினைக்கிறேன். எல்ஐசி நிறுவனத்தை பொறுத்தவரை கடந்த 15 நாட்கள் மட்டும் 25% ரேலி இருந்திருக்கு. பெரும்பான்மையான எல்ஐசி நிறுவனத்தை வாங்குறதுக்கான பாசிட்டிவ் கேட் கொடுத்த பிறகு அந்த நிறுவனம் இந்த ஹைக்ல இருக்கு. ஏறத்தாழ கடந்த 15 நாட்கள் மட்டும் 25% ரேலியா இருக்கு. அம்புஜா சிமெண்ட் நிறுவனம் சாங்கி இண்டஸ்ட்ரீஸ் உடைய பெரும்பான்மையான ஷேர்ஸ் வந்து கையகப்படுத்திருக்காங்க. அந்த நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கான ஸ்டேக்கை கையகப்படுத்திருக்கதா எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இன்றைய பங்கு சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிற இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயனுடன் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல வெறும் $100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடு இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொகுப்பு முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. இறுதியா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு உட்பட 4 மாவட்டங்களும் மழையாலையும் புயலாலையும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி இருந்தால் அந்த மக்களுக்கு பயன்படும்படி செய்யுங்க. நன்றி.